உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி தியானித்தோம். நெவர் ஷேம். தேவன் நம்மை வெட்கப்படுத்த விரும்புகிறவர் அல்ல. வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனை பார்க்கும்போது அவர்களை தேவன் பிரகாசிக்க செய்தார், மேன்மைப்படுத்த செய்தார், உயர்த்தினார். காரணம், அந்த தேவனுடைய பாத்திரவான்கள், பரிசுத்தவான்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அதுபோல நாமும் அவரை நோக்கி பார்க்கும்போது நம் வாழ்விலே கர்த்தர் உயர்வை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறவராயிருக்கிறார். இன்னும் ஆழமாக விளங்கிக் கொள்ள சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 6 நான் உன்னுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. எவ்வளவு அருமையான அர்த்தத்தோடு அந்த மனுஷன் சொல்கிறார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தெளிவாய் சொல்ல வேண்டும். தேவனோடு வாழ்ந்தால், தேவனுடைய சமூகத்தை தேடினால் தைரியத்தோடு சொல்ல முடியும், நான் எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். காரணம், இங்கே உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது, ஆம், வேதம் தேவன் அருளியதுதான் வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி இதை நம்முடைய உள்ளான மனக்கண்ணில் ஏற்றுக்கொண்டு தியானிக்கின்ற போது நாம் எந்த விதத்திலும் வெட்கப்பட முடியாத சோதனைகள் வரலாம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் சோதனை ஊடாய் கடந்து வந்தார்கள், வேதனை ஊடாய் கடந்து வந்தார்கள், பிரச்சனை ஊடாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது அவர் வாழ்க்கையிலே வெட்கப்பட முடியாத சோதனைகள் கடந்து வந்தது. மரணம் மூலமாக ஒரு வாழ்க்கை முடியும் என்று யூதர்கள் எண்ணினார்கள். ஆனால் இயேசுவோ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிராய் இருக்கிறபடினாலே அவருடைய கற்பனைகளை நாம் கண்ணோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, சந்ததி வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் நிச்சயமாகவே நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெற்றி பெற போகிறேனே, நான் வெற்றி பெற போகிறேனே. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெற்றி பெற போகிறேனே, நான் வெற்றி பெற போகிறேனே. உம்முடைய கற்பனை எல்லாம் நான் கண்ணோக்கி பார்க்கும்போது வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெற்றி பெற போகிறேனே. உம்முடைய கற்பனை எல்லாம் நான் கண்ணோக்கி பார்க்கும்போது வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெற்றி பெற போகிறேனே. அவர் கற்பனைகளை கண்ணோக்கி பார்ப்போம். நம்முடைய உள்ளான மனக்கண்களும் வெளியான மாம்ச கண்களும் தேவனையே நோக்கி பார்க்கட்டும். வேறு எந்த காரியத்தையும் நாம் நோக்காதபடிக்கு உம்முடைய கற்பனைகளை ஆண்டவரே நான் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய மனக்கண்களை திறப்பீராக என்று நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை வெட்கப்படுத்த நீ விரும்பவில்லை கர்த்தாவே. எங்களை பிரகாசிக்க சமுதாயத்தின் மத்தியிலே, உறவுகளின் மத்தியிலே, நண்பர்களின் மத்தியிலே நீர் எங்களை பிரகாசித்து உயர்த்த விரும்புவதற்காக நன்றி. எங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கற்பனைகளை, இந்த வேத புத்தகங்களுடைய சத்தியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.